முன்னாடி போங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒரு ரோ கூட காலியாக கிடக்கூடாது, எல்லாம் முன்னாடி வாங்க. Praise Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக நேற்றைக்கும் இன்னைக்கும் உங்கள் கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல சாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மட்டுமல்ல, இங்கே ஊழியம் செய்யும்படியாக என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண பாஸ்டர் கிங்ஸ்லி ஃபேமிலி அங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் சொன்ன போல் சில வருடங்கள் பாஸ்டர் கூட நல்ல உறவு கண்டினியூ பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கி சாம்பாஸ்டர் சர்ச்சில் நிற்கிறதுக்கு ரீசன் அவர் தான். இந்த பாஸ்டருக்காக சாம்பாஸ்டருக்காக நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஒரு தெய்வ மனிதன். ஆமேன். வரும்போதெல்லாம் என்னோடய ரூமில் வரும்போதெல்லாம் ஆமேன் தேவ காரியங்களை பற்றி எதுக்கும் பேசுறதுக்கும் அதிக காரியங்களை போதிக்கிறதுக்குமாக ஆண்டவர் உதவி செய்தான். சிஸ்டர் பாஸ்டம்மா நல்ல சமையல் அல்லது எனக்கு நல்ல உணவு தந்தாங்க. என்னுடைய ஷெட்யூல் எல்லாமே அவர் கரெக்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி சொல்லுகிற டைம் அவங்களுக்கு இல்லை, எனக்கு உண்டு. ப்ரைஸ் கார்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஸோ முக்கியமான டைம் தான் பாஸ்டர் சொன்ன போல் கடைசி செக்ஷன் ஒரு ஆவலோடு இருந்தால் ஆண்டவர் பேசும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஆவல் உண்டாகணும். ஆண்டவரே என்னோடு பேசணும் ஆண்டவரே. ஆமாம், அவரை வந்தார் ஏதாவது பேசிட்டு போட்டோம் அப்படி சொன்னால் ஆண்டவர் பேசாத. ஆண்டவர் பேசாமல் எனக்கு ஒன்றும் பேசுறது இல்லை. அல்லேலூயா. என் போக்கலில் ஒன்றுமே இல்லை, ஒரு பேனா மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. ஸோ அதனால் ஆண்டவர் பேசுறதுக்காக உள்ளத்தில் ஒரு வாஞ்சை உண்டாகணும். ஆண்டவரே இந்த கடைசி செக்ஷன் பேசும் ஆண்டவரே. அவன் நீங்கள் ஜெபித்தா ஆண்டவர் அவன் பக்கத்தில் வந்து பேசும். ஹல்லேலூயா. மேடையில் நிற்கிற ஊழியக்காரன் அவன் பக்கத்தில் கொண்டு வந்த தீர்க்கசனம் சொல்லதுக்கு வல்லமை உள்ள தேவன் தான் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை முடிஞ்ச உடனே எனக்கு இங்கிருந்து கிளம்பணும். நாளைக்கு அபிஷேகத்துக்குள்ளால நிரம்பினேன் 2 ஊழியக்காரங்க நாளைக்கு இங்கே இருக்க மீட்டிங் கிடையாது, இந்த ஜஸ்ட் வருவாங்க. ஸோ அவங்களை நான் நினைத்தாண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஓகே, போதும். இயேசு விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? போதும். க்ளோஸ் யுவர் பைபிள். எனக்கு தயவுசெய்து பைபிளை க்ளோஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இனி என்ன கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எந்த ரூட்டு போகும். லாசர் பக்கத்தில் போகும், கல்லறை பக்கத்தில் போகும். பெரிய அங்கிட்ட ஒன்றும் போகவே போகாது. இன்னைக்கு லாசர் வேண்டாம், கல்லறை வேண்டாம், மரியாளும் வேண்டாம், மார்த்தாளும் வேண்டாம். 2 வார்த்தை: விசுவாசம், மகிமை. சொல்லுங்க, விசுவாசம், மகிமை. விசுவாசித்தால் மகிமை காண்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு வேண்டது விசுவாசம். பாஸ்டர் சொன்னது விசுவாசம் ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. நானும் நம்புகிறேன், விசுவாசம் ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவையாக இருக்கிறது. ஸோ நான் ஆண்டவர்கிட்ட ஜெயிப்பேன். ஆண்டவரே காசு தாங்க ஆண்டவரே. 11 மணிக்கு ஆண்டவர் பேசாது. அல்லேலூயா. 11:15 ஆண்டவர் பேசாது. 11:30 ஆண்டவர் பேசாது. அல்லேலூயா. அந்த டைமில் அவன் ஜெபத்தை விட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு ஓடக்கூடாது. புரிகிறதா? ஒரு 10,000 ரூபாய் தேவையாக இருந்தா சரி ஆண்டவர் 11:30 ஆயிடுச்சு ஆண்டவர் பேச. அதனால ஏதோ வட்டிக்காரனை கூப்பிட சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓடக்கூடாது. விசுவாசம் உள்ளவன் நம்பணும். 11:59 என்னுடைய கேஷ் என் கையில் வரும். புரிகிறதா? ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் உள்ளவன் 12 மணிக்கு தேவன் கேஷ் தருவார் என்று சொன்னால் 12 மணிக்கு அந்த கேஷ் வந்திருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால இன்னிலிருந்து விசுவாசம் பிராக்டிக்கலாக செய்யணும். எப்படி பிராக்டிக்கலாக செய்யணும்? 10 வருடம் சர்ச்சுக்குள்ளால வந்து உட்கார்ந்தா விசுவாசம் வராது. சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. யோ பாஸ்டர் நான் 10 வருஷம் சீனியர் விசுவாசி. நோ, விசுவாசம் இருக்காது. இன்னைக்கு வந்த ஒரு நபர் வசனம் உள்ளால போனா, அது கிரியை செய்ய தொடங்கினா, அந்த நிமிடத்திலிருந்து விசுவாசம் ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது உள்ளால, நமக்குள்ளால விசுவாசம் வேணும். என்ன செய்யணும்? உள்ளால விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை இன்னும் என்னம்மா என் கூட இல்லைக்கா
அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை அவன் டே பை டே வாயினால அறிக்கையிட்டு பேசணும். அல்லேலூயா. அவர் செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து விசுவாசம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து விசுவாசம் சொல்லக்கூடாது. ஆமென். மழைக்கு சான்ஸ் இருக்கனால மழை பெய்யும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மழைக்கு சான்ஸ் இல்லாம இருக்கும் போது மழை பெய்யும் என்று சொன்னால் அதுதான் விசுவாசம். புரிகிறதா? அல்லேலூயா. இந்த இரவு நான் சொல்லுகிறேன், சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா நிக்கணும், அதுதான் விசுவாசம். அப்படி உள்ள தலைமுறைகள் எந்திரிக்கட்டும். இந்த திருச்சபைக்குள்ளாலே விசுவாசத்துல நடக்கிற ஒரு தலைமுறை எந்திரிக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். Praise God. Hallelujah. 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 டெல்லி பகுதியில் ஒரு ஜெபக்குழு, ஒரு வாலிப முகாம் நடக்கிறது. அந்த வாலிபா முகாமத்தில் ஒரு சீக்கு மதத்தில் சார்ந்த ஒரு லேடி, ஒரு தங்கச்சி, 20 வயசு தான் இருக்கு. சீக்கு மதத்தில் உள்ளவங்க, பெண்டிகோஸ் கிடையாது. அவன் இயேசுவை பற்றி தெரியவே சுத்தமாக தெரியாதவங்களுக்கு. அவன் அந்த 20 வயசு உள்ள தங்கச்சி கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அவன் அந்த முகாமில் கூடும்போது பின்னாடி சேர்ல உட்காரும்போது ஊழியக்காரன் மேடையிலேருந்து பேசுகிறாங்க. பேதுரு யோவானை சேர்ந்து ஆமென் இயேசுவின் நாமத்தில் முடவனை நடத்தினது நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க. கவனமாக அந்த கேட்ட அந்த தங்கச்சி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மீட்டிங் வராங்க. அந்த தங்கச்சி அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஊழியக்காரங்க பக்கத்தில் கேட்டாங்க, உண்மையாக நீங்கள் பேசுகிற இயேசுவுக்கு தள்ள முடியுமா? இயேசுவுக்கு அந்த ஊழியக்காரன் கேட்டாங்க, அது என்ன கேள்வி தங்கச்சி? இயேசுக்கு எல்லாமே முடியும். இயேசுவுக்கு எல்லாமே முடியும். அடுத்த வார்த்தை, அப்படியானால் நான் வரும்போது ஒரு சப்பானியை பார்த்ததை நீங்கள் இப்போ குணமாக்கணும். அதுவரை வல்லமையாக இருந்த ஊழியக்காரன் கொஞ்சம் அசால்ட்டாச்சு. அல்லேலூயா. அவர் ஏதோ பதில் சொல்லதுக்கு முன்னாடியே அந்த தங்கச்சி பாசத்தை இழுத்துட்டு போயாச்சு. அல்லேலூயா. ஒரு தெருவில் கொண்டு போய் இப்படி சொன்னாங்க, நான் வரும்போது பார்த்த சப்பானி இவர் தான். நீங்கள் இப்போ அன்னைக்கு அந்த சர்ச்சில் சொன்ன வார்த்தையினால இவங்களை குணமாக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ். பாஸ்டர் எப்படியாவது அந்த பிள்ளையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி சொன்னாங்க, நீ ஜெபித்தாலும் நீ சொன்னாலும் அது நடக்கும். She is not Pentecost. அல்லேலூயா. அவள் பெந்திகோஸ்து கிடையாது. இயேசு பற்றி ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. அவள் அந்த முடவனை பார்த்து இப்படி சொன்னாங்க, இந்த பாஸ்டர் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிற எந்திரிச்சு நட. 2 நிமிடத்துக்குள்ளால சப்பானி எந்திரிச்சது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது வருஷங்கள் இல்லை, 2 நிமிடத்துக்குள்ளால விசுவாசம் உள்ளால வந்தா அந்த விசுவாச கிரியை செய்யும். கொடைக்கானல் குள்ளாலே அப்படி விசுவாசம் பேசுகிற, அப்படி மிராக்கிள் செய்கிற ஊழியக்காரர்கள், நபர்கள், தீர்க்கதரிசிகள் எந்திரிக்கட்டும். சந்தராதனா ஆறுகிட்ட தேவன் பேசுகிறது, விசுவாசியே நீ வாங்கினால அறிக்கை செய், என்னுடைய ஜெபத்தில் விசுவாசம் வெளிப்படணும். ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி தேவையா இருக்கிறது. சோ இயேசு நேசிக்கிறது அது மட்டும் இல்ல, ஏதோ நிரூபிக்கணும். சப்பானியை பார்க்கும்போது சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஹல்லேலூயா. ஊமனை பார்க்கும்போது பேசணும், இயேசுவின் நாமத்தில் வாயை திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சத்ருவின் வாய் அடக்கணும்னா அவன் உன்னுடைய ஊழியம் பவர்ஃபுல் ஊழியமா இருக்கணும். உன்னுடைய அவன் ஜெபம் பவர்ஃபுல் ஜெபமா இருக்கணும். உன்னுடைய விசுவாசம் பவர்ஃபுல்லா இருக்கணும். விசுவாசித்தால் ஒரு மகிமை காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்னது? அப்படியாமா? தூக்க வருதா? விசுவாசத்துக்கு ஆப்போசிட் அவிசுவாசம். பவுல் என்ன சொல்லுகிறது? நாங்க நடக்கிறது தரிசித்து நடவாமல். விசுவாசத்துக்கு ஆப்போசிட் பைபிள் சிஸ்டம் தரிசனம். என்ன பாசன்? இப்படித்தானே? பார்வையா பாசன்? தமிழ்ல இல்ல மலையாளத்துல காய்ச்ச பார்வைன்னு சொல்லுவாங்க. இப்ப நடக்கிறது பார்வையினால நடந்தா ஒரு பள்ளத்தாக்கு இருந்தா அந்த பள்ளத்தாக்கு இருக்கு என்று நமக்கு காண முடியும். இந்த விசுவாசம் நடந்தா இப்ப நடக்கிற போல அந்த பள்ளத்தாக்கையும் ஓவர் க்ளோஸ் பண்ண முடியும்.
புரிகிறதா? ஹல்லேலூயா. முன்னாடி உள்ள தடசங்களை விசுவாசத்தால உடைக்க முடியும். ஆமென். பார்வையினாலே இல்ல, விசுவாசத்தால நடக்கணும். ஒரு விசுவாசி டார்கெட் எப்பளும் நான் பார்வையில் இல்லை ஆண்டவரே, விசுவாசத்தால நடக்கிறேன். ஹல்லேலூயா. காலைல சொன்னது என்ன? விசுவாசிகள் தகப்பனாரு ஆபிரகாம். ஒரு நாளைக்கு கூடாரத்தில் காலையில் ஆமென் வெயில் வந்த அந்த டைமில் கூடாரத்துக்கு வெளியில உட்காரும்போது 3 நபர்கள் ஏறி வராங்க. உண்மைதானே? அவங்க தூதர்கள் என்று அறியாமலே அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. கொண்டு ஒரு மர சுவடில் கொண்டு உட்கார வச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. காலை கழுவியாச்சு, பணிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்பம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ கூட என்ன கொடுத்தாங்க? ஐயோ, உங்களுக்கு இந்த பைபிள் அந்த வசனம் தெரியாதா? என்ன கொடுத்தது? கண்டு கொடுத்தது. ஹல்லேலூயா. பாருங்க, மாவு எடுத்த போது எத்தனை பசு மாவு எடுத்து பசு? 3 படி. கறி எடுத்த போது ஹல்லேலூயா. பாஸ்டர், என்னுடைய கேள்வி, கன்சிடர் பாஸ்டர் கரெக்டாக சொல்லுங்க. 1 கிலோ கறி நீங்க ஒற்றை டைம் சாப்பிட முடியுமா? முடியாது. 3 பேருக்கு அந்த 1 கிலோ, 3 பேருக்கு எவ்வளவு வேணும் பாஸ்டர்? ஆனா எத்தனை எடுத்தது? அல்லேலூயா. ஆமென். பாரு, மாவு ஒரு பிடி எடுத்தது, அளந்து எடுத்தது. கறி அளக்காமல் எடுத்தது. பிரைஸ் காட். ஆமென். அன்னைக்கே தேவன ஞாபகத்தில் வச்சது. இஸ்ரவேல் நடக்கும் போது மன்னாவை அளந்து கொடுத்தது, காடையை அளக்காமல் கொடுத்தது. நீ அளந்தால் தேவன் அளக்கோ. ஹல்லேலூயா. நீ அளக்காமல் கொடுத்தால் தேவன் அளக்காமலே தருவார். அதுதான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப அந்த லேடி என்ன சொன்னாங்க? இந்த டெல்லி பகுதியில் சிஸ்டர் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு நட. அந்த செகண்டில் அந்த சப்பானி எந்திரிச்சாச்சு. அல்லேலூயா. சீக்கு மதத்தில் உள்ள தங்கச்சி இது அந்த இடத்துல அந்த பிரசித்தமாக இருந்தது, பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அந்த தங்கச்சி அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போய் ரூமில் போட்டு அடிச்சு கால் ஒடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பற்றி ஒன்றுமே தெரியலை. ஒரு 7 வருடத்துக்கு அப்புறம் டெல்லியில் போய் சும்மா கேட்டாங்க, அந்த பாஸ்டர் அன்னைக்கு அந்த வாலிபா முகத்தில் வந்து அந்த பிள்ளை இருக்கா? பாஸ்டர் அவா இன்னைக்கு நாகாலாந்து பகுதியில் 400 பேருக்கு பாஸ் ஆகிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு ஆளை தொட்டா பாக்கி எல்லாமே பின்னாடி வரும். யாருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதோ குடும்பத்தில் தேவன் உன்னை பார்த்தால் உன் சந்ததி, உன் தலைமுறை டோட்டலா தேவ சமூகத்துக்கு உள்ளால வரும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரம். இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அடுத்த கேள்வி, பாஸ்டர் அந்த கால் அடிச்சு உடச்ச அப்பா உயிரோடு இருக்குங்களா? பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அவர் தான் அசோசியேட் பாஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு நபர் வீட்டுக்குள்ளால இயேசுவை தெரிஞ்சா அந்த குடும்ப பூரா ரட்சிப்புக்குள்ளால வரும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையின் வல்லமை. பிரைஸ் காட். இந்த வல்லமையான வார்த்தை சுமக்கிறதுக்கு தேவன் அந்த கிருபைக்காக தேவனுக்கு கோடாகோடி நன்றி. அதனால நான் ஏஜி சபை கிட்ட சொல்லுகிறது, இது சுமக்கிறதுக்கு ஒருபோது வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க்கெட்டுக்கு போகும்போது பைய தூக்கிட்டு போகுமல்ல, ஆலயத்துக்கு வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது மனைவி கையில கொடுத்துட்டு வரக்கூடாது. இது தூக்கிட்டு வரணும். இதுதான் என்னை உயர்த்தினது, இதுதான் என்ன கனம் பண்ணினது, இதுதான் என்னை வித்தியாசமாக்கினது. அதனால நான் வெக்கப்படாது. இந்த ஆதாரத்தை, இந்த திருவழுத்தை நான் ஒருபோதும் பின்னாடி வைக்காது. அல்லேலூயா. நான் அடிக்கடி நம்ம கிங்ஸ்லி பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு கல்லூரியில் கிட்டத்தட்ட 800 பேர் 800 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 800 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது 20 நபர்கள் மட்டும் விசுவாசத்தில் உள்ளவங்க. கொஞ்சம் ஸ்பீடா புரியுதா? கொஞ்சம் ஸ்பீடா எப்படி போனாலும் 9 மணிக்கு நடத்தணும். அதுதான் ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ 20 பேர் மட்டும் விசுவாசம், பாக்கி 780 பேர் அவிசுவாசிகள். ஹல்லேலூயா. அவங்க அந்த காலேஜ் லைப்ரரி நூலகம் தானே பாஸ்டர்? நூலகத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களுக்கு முன்னாடி ஏற்ற டோப்பில் கொண்டு அந்த 20 நபர்கள் பைபிளை வச்சுட்டு சொன்னாங்க, எல்லா புத்தகத்தையும் ராஜா பைபிள் தான். சோத்திரம் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இது தூங்குறதுக்குள்ள மெடிசன் கிடையாது. சோத்திரம் சொல்லுங்களே.
ஹல்லேலூயா. நூலகத்துக்கு ஏற்றம் டோப்பில் கொண்டு இந்த பைபிள் வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, எல்லா புத்தகத்தையும் ராஜா இந்த பைபிள். ஹல்லேலூயா. மற்ற மதங்கள் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, எடுங்க எடுங்க எடுங்க, அந்த புத்தகம் அங்க வைக்காண்டாம். ஹல்லேலூயா. கீழே தட்டில் கொண்டு வைங்க, கீழே தட்டில் கொண்டு வைங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த நூலகத்தின் மேலே இருந்து பைபிளை எடுத்து கீழே கொண்டு வச்சுட்டு இப்படி சொன்னாங்க, எங்களுக்கு கவலை இல்லை, எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் பைபிள், எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் இந்த பைபிள் தான். ஹல்லேலூயா. அவன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஓ பிரைஸ் காட். அங்கே இருந்து அந்த 780 பேர் எடுக்க சொல்லி அவன் நடுவில் கொண்டு வைக்க சொல்லியாச்சு. பிரச்சனை முடிஞ்சாச்சுல. ஹல்லேலூயா. கீழே வச்சா தானே பிரச்சனை, கீழே வச்சாலும் பிரச்சனை, மேலே வச்சாலும் பிரச்சனை. ஹல்லேலூயா. நடுவில் வச்சுக்கா. அவங்க சொன்னா, எங்களுக்கு கவலை இல்லை, எல்லாத்துக்கும் மீடியேட்டர் பைபிள். ஹல்லேலூயா. இது சுமக்கிறதுக்கு தேவன் தன்னை தழுதுக்காக தேவருக்கு நன்றி சொல்லணும். ஆமாண்டவரே, இந்த விலையேறப்பட்ட புத்தகத்தை சுமக்கும்படி, என்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் பண்ண இந்த புத்தகத்தை துறக்கும்படி சுமக்கும்படி நீர் தந்த கிருபைக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 பேரு ஆமென் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளார வராங்க. 3 பேரு அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆமென் திரும்பி அவங்க பிளஸ் பண்ணியாச்சு. சாராளை பார்த்து சொல்றது, நெக்ஸ்ட் இயர் நான் வரும்போது உன்னுடைய மனைவி வந்த எத்தனை பேரு? அவர் எப்படி சொன்னது? நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது சொல்லலை, நான் வரும்போது. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த 3 பேரு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி, திரும்பி போனது எத்தனை பேரு? அம்மா அங்க சர்ச் பண்ணது ஒண்ணுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. எங்க பாருங்க, வந்தது எத்தனை பேரு? திரும்பி போனது? ஹல்லேலூயா. ஐயா நீங்க சும்மா இருங்க ஐயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். வந்தது 3 பேரு, திரும்பி போனது 3 பேர் தானே? ஹலோ பிரைஸ் காட். வந்தது 3 பேரு, திரும்பி போனது 2 பேர். ஹல்லேலூயா. அவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வந்தது. அவன் திரும்பி போனது பிதா, குமாரன். என்னத்துக்கு? பிதா போனது சோதோமுக்குள்ளார நியாய தீர்ப்பு நடத்துறதுக்காக. அல்லது குமாரன் போனது என்னத்துக்கு? அதுக்குள்ளால இருந்து லோத்தை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக குமாரன் போனது. பட் ஆவியானவர் போகவே போகல. ஓ நான் கேட்ட, ஆவியானவர் என்ன ஆண்டவரை போகாம இருக்கிறது? பதில், 24 வருடமாக மலடி என்ற ஒரு லேடி இதுக்குள்ளால் இருக்கிறது. அவளுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கிறதுக்காக, அவள் வயிற்றுக்குள்ளால ஒரு மகிமை வெளிப்படுறதுக்காக நான் இந்த கூடாரத்தில் அமருகிறேன். ஹல்லேலூயா. யாருக்கிட்டயோ தேவன் பேசுகிறது, இந்த இரவு உன் கூடாரத்தில் தங்குவதற்கு ஆவியானவர் விரும்புகிறதா? எத்தனை பேர் அவரை ஒத்துக்கிடுவாங்க? ஆவியானவரே கம் ஆன், வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய நிந்தனை மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவர் வந்தா 24 வருடம் மலடி என்ற வார்த்தைக்கு ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. 24 வருடங்கள் வாக்கு தத்தங்கள் கேட்டவள். ஹல்லேலூயா. யூட்ரஸ்க்கு ஆமென், யூட்ரஸ் உயிர் கிடையாது, எல்லாமே இழந்து போனது, இனி ஒரு சான்ஸ் கிடையாது. ஆமென், எல்லாமே இழந்து போன அழுதுகிட்டு இருக்க சாராக்குள்ளால ஒரு மாற்றம் வந்தது ஆவியானவர் வந்ததனால. அப்படியா நான் சொல்லுகிறது, எங்கே உடையப்பட்ட நபரே, எங்கேயோ அழுகிற நபரே, ஆவியானவர் இந்த இரவு உனக்குள்ளால வந்தா, வீட்டுக்குள்ளால வந்தால் ஒரு மாற்றம் எதிர்படும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. 3 பேர் வந்தாங்க. ஆமென். ஒரு ஆள் கூடாரத்துக்குள்ளார இருந்தாங்க. அவர் சொல்றாங்க, ஆமென், அடுத்த ஆண்டு ஈசாக்கு இல்ல, மகிமை உன் வீட்டில் வெளிப்படும். நான் அப்படி நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ளால வந்தா மகிமை கண்டிப்பா வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தை விட்டு இடது பக்கம் வலது பக்கம் டேர்ன் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி? அப்படிதான். அவன் சூழ்நிலையை பார்த்து அவர் பேசவே பேசாது. நானே இருந்த நான் இப்போ அவங்க அந்த சாராமா முன்னாடி போனால் நான் என்ன சொல்லுவாங்க, ஐயா 90 வயசு இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, சூழ்நிலை இல்லை பெருசு. விசுவாசம் சொல்லுகிறவன சூழ்நிலையில் அவன் ஒன்றுமே சொல்லாது, விசுவாசத்தின எல்லாமே சொல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் 20 வருஷம் அல்ல 30 வருஷம் அல்ல 5 வருஷம் நான் இங்கே வந்து பாடுறேன், இங்கே ஆராதிக்கிறேன். நோ, உள்ளார கிரிய செய்யாமல், வார்த்தை கிரிய செய்யாமல் விசுவாசம் வரவே வராது.
அல்லேலூயா. பெங்களூர் பகுதியில் கேரளாவில் இருந்த ஊழியக்காரர், வயதான ஊழியக்காரன், ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு போனாங்க. ஜெபிக்க போன உடனே அவர் தனியாக போகலை. அவர் ஒரு வாலிப ஒரு சின்ன ஊழியக்காரர், ஒரு திருமணம் பண்ணி 2 வாரம் மட்டும் ஆனால் ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு தான் போகிறாங்க. அங்கே போன உடனே ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கு. ஆக்சிஜன் சிலிண்டர் மாஸ்க் வச்சுருக்கிறது. அதனால் அந்த மாஸ்கில் தான் உயிரே இருக்கிறது. அந்த ஊழியக்காரன் போய் இப்படி கேட்டாங்க, சொன்னாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் ஒரே ஒரு கண்டிஷன், மாஸ்க் ரிமூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. பதில், சோரி பாஸ்டர், அதை எடுத்தா அவங்க உயிரே போகும். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நான் வந்தால் ஜெபித்துட்டு தான் போகும், நான் ஜெபிக்கணும், நான் மாஸ்க் ரிமூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. மூச்சுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தங்கச்சி, அவன் திருமணம் பண்ணவன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, முடியாது. பெரிய பிரச்சனை ஆச்சு. டாக்டர் சொன்னாங்க, அந்த மாஸ்க் எடுத்தா அந்த டைமில் அந்த சகோதரி உயிர் போகும். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நோ, எனக்கு தெரியாது, என்னுடைய ஆண்டவர் என்னை அனுப்பினது ஒரு நோக்கம் உண்டு. ஸோ மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பேச்சுவார்த்தை அந்த கிராமமே கூட சொன்ன, அந்த கிராமமே இலகி வந்தாச்சு. இலகி வந்த உடனே இந்த சின்ன ஊழியக்காரனுக்கு பயம். திருமணம் பண்ணி 2 வாரம் தான் ஆயிருக்கு, மனைவி வீட்டில். ஹல்லேலூயா. அப்போ ஏகப்பட்ட ஜனங்க கூடி நிற்கும் போது ஒரு நபர் வந்து இப்படி கூப்பிடு, அந்த சின்ன ஊழியக்காரனை கூப்பிட்டு சொன்னாங்க, வேகமாக போய்க்கான், வேகமா அல்லனா 3 குழி எடுப்பாங்க. 1 உனக்கு, 1 அந்த பாசத்துக்கு, தாத்தா ஊழியக்காரனுக்கு, 3வது அந்த பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. இது கேட்ட உடனே இவர் நடுங்க தொடங்கினது. ஹல்லேலூயா. இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஊழியக்காரன், அந்த வயதான ஊழியக்காரன் போய் அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே குணமாகட்டும், ஆமென். ஹல்லேலூயா. நான் போயிருந்தா ஆண்டவரே ஜெயிப்பாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணா ஏதாவது மாற்றம் வருகிறத ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் போது எல்லாம் கண்ணு திறந்து பார்ப்பாங்க, ஆண்டவரே ஏதாவது மாற்றம் வருதா. ஸோ இவர் அப்படி ஒன்றும் செய்யலை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்போ ஹீல் ஆகட்டும் அவளை சொல்லி ரூமில் ஏறி முதிய அந்த வயதான ஊழியர் படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த பிள்ளை மூச்சு கிட்டாம அங்கிட்டும் இங்கே தடுமாடுகிறது. அந்த பிள்ளையை பார்ப்பாங்க, அந்த சின்ன ஊழியக்காரன் பக்கத்து ஜனங்களை பார்ப்பாங்க, அங்கிட்டும் இங்கிட்டு ஓடி அவர் நல்லா டயர்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கடைசி கோபத்தில் அந்த வயதான ஊழியக்காரர் ரூமில் போய் தட்டி எந்திரிக்க வச்சாச்சு. ஐயா எந்திரிங்க, அந்த பிள்ளை இப்போ இறந்து போகும். ஊழியக்காரன் கேட்டாங்க, உனக்கு தூக்கம் வரலையாப்பா, போய் தூங்கு. அல்லேலூயா. நடந்த விஷயம், மறுநாளைக்கு இரவு சாயங்காலம் 4 மணிக்கு அந்த ஊழியக்காரனையும் சின்ன ஊழியக்காரனையும் அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கிற அந்த அம்மாவும் அந்த தங்கச்சியும் கணவரும் நடந்து போய் ரயில்வே ஸ்டேஷன்ல யாத்திரை அனுப்பும்படியாக உதவி செய்தார். ஆண்டவர் அந்த இரவில் அந்த தங்கச்சியை தொட்டார். என்ன காரணம்? உள்ளால இருந்த விசுவாசம். ஆமென் ஆமென். உறுதியாய் வெளிப்பட்டால் அது சில அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. 2 பேரும் ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி கோட்டயம் பக்கத்தில் வருகிற இந்த ஊழியக்காரங்கிட்ட, பெரிய ஊழியக்காரங்கிட்ட சின்ன ஊழியக்காரன் பேசலை. குத்த மனசாட்சி அப்படி குத்துது. ஐயோ, நேற்றுக்கு இந்த பெரிய ஊழியக்காரனை இப்படி இல்லாம பேசியாச்சுலா. ஆமென். பக்கத்தில் வந்த உடனே அந்த ஊழியக்காரங்கிட்ட இந்த சின்ன ஊழியக்காரன் சொன்னாங்க, ஐயா மன்னிங்க, நீங்க இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் எனக்கு தெரியாது, இல்லையா, தயவு செய்து மன்னிங்க. அப்போ அந்த வயதான ஊழியக்காரன் சொன்னாங்க, போட்டு அதெல்லாம் பிரச்சனையே என்னாண்டப்பா, உனக்கு தெரியுமா 24 வருடம் நான் ஊழியத்தில் இருக்குது. 24 வருடமாக இன்னைக்கு வரை நான் ஜெபித்து ஒரு காய்ச்சல் போலும் குணம் ஆகலை. என்ன நடந்தது? இன்னைக்கு வரை நான் ஜெபித்து ஒரு காய்ச்சல் போலும் போகலை. அடுத்த வார்த்தை தான் எனக்கு பிடிச்சது. பட் இந்த நிமிடத்திலிருந்து நீ விசுவாசத்தை ஏதாவது சொன்னால் அது அப்படியே நடக்கும். எனக்கு ஹல்லேலூயா. நான் திருச்சபை கிட்ட சொல்லுகிறது, பிப்ரவரி கதை எனக்கு வேண்டாம், மார்ச் 1 கதை எனக்கு வேண்டாம். மார்ச் 2ல உனக்கு ஏதாவது சாதிக்க முடியுமானால் நீ ஆமென் மாடி கூடாமல் ஆமென் சொல்லணும். ஆமென். இன்னைக்கு வாழ்க்கைக்குள்ளால விசுவாசம் வந்தால் அந்த விசுவாசத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. കിങ്സ് പാസ് നമ്മൾ സഭ കെട്ടാൻ പോകും കേട്ടോ. നമ്മൾ ചർച്ച് ഇടം വാങ്ങിക്കാൻ പോവുകയാണ്. ദൈവം വഴി തുറക്കുന്നു. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ഈ ദിവസങ്ങൾ വഴി തുറക്കുകയാണ് കർത്താവ്. ഹല്ലേലൂയ. നമുക്കിതാ അയ്യോ വിരുദനഗർ സിറ്റി
இந்த 1 கோடி வரும். ஆண்டவர் சிம்பிளுப்பா. அல்லேலூயா. ஆமென். மைன்யூட்டாய ஜெபத்தை கூட ஆண்டவர் அப்படி பதில் தருவாரு. കിങ്സി പാസ് ഉറപ്പിക്കാൻ വേണ്ടി മാത്രം ദൂത് പറയാൻ പോവുകയാണ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. ஒரு நாளைக்கு ஒரு மேடையில் ஒரு பாஸ்டர் அப்படியே மெசேஜ் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் பெரிய ஊழியக்காரன், கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கு, 50 வருஷமாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் முன்னாடி ஒரு நைட் இது போல ஜெபம் நடக்கும் போது ஒரு லேடி ஓடி வர்றாங்க. அந்த லேடி வந்து இப்படி சொல்றாங்க, ஏ பாஸ்டர் ப்ளீஸ் ஸ்டாப் இட் யுவர் மெசேஜ். ஹல்லேலூயா. ஜனங்க நடுங்கியாச்சு. பாஸ்டர் அப்படியே மெசேஜ் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த அவங்க லேடி முன்னாடி வந்து சொல்றாங்க, சாரி பாஸ்டர் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்ன மன்னியும், ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன், ஜெபிங்க பாஸ்டர். இன்னைக்கு இரவு 10:30 என்னுடைய மகனே அமெரிக்கன் கோர்ட் அவன் தூக்கு தண்டனைக்கு விதித்திருக்கு. இன்னைக்கு 10:30 நடப்பாக்க போகிறது பாஸ்டர். உண்மையாக என் தம்பி ஒரு தவறு செய்யல. அவன் ஆனா தெளிவெல்லாமே அவனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது. தயவு செய்து உங்களுக்கு ஜெபிக்க முடியுமா பாஸ்டர்? அல்லேலூயா. அந்த பாஸ்டர் மேடையிலிருந்து இறங்கி கீழே வந்து முட்டு போட்டு ஜனங்க முன்னாடி இப்படி சொன்னாங்க, இந்த விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இந்த விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். உண்மை இங்க வெளிப்படணும். அல்லேலூயா. அந்த தம்பி தவறு செய்யலனா செய்தவனுக்குள்ளால இன்னைக்கு ஆவியானவர் கிரியை செய்யணும். பாஸ்டர் முட்டு போடும்போது அவன் 9:42. அல்லேலூயா. அவன் 3 நிமிடம் ஜெபம் முடிஞ்சு அவன் அந்த கூட்டமே பிரிஞ்சு போயிடுச்சு. மறுநாளைக்கு ஹோட்டலில் டீ சாப்பிடுறதுக்கு ஊழியக்காரன் அவன் அங்கே தங்கின அந்த ஹோட்டலில் முன்னாடி போய் டீ சாப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நியூஸ் பேப்பர்ல ஹெட்டிங் வந்திருக்கு, நேற்றைக்கு தூக்கு தண்டனை விதித்த நபரை அவன் வெறுதே விட்டு தூக்கு தண்டனை நடக்கல. அல்லேலூயா. பாஸ்டருக்கு அந்த ஸ்டோரி வாசிக்க இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அல்லேலூயா. பாஸ்டர் அது கவனிக்கல. ஆனா பக்கத்தில் இருக்கிற அந்த பிக்சர், அந்த லேடி பிக்சர் பார்க்கும்போது அவருக்கு புரிந்தது, நேற்றைக்கு இரவு என் முன்னாடி ஜெபிக்க வந்த லேடி தான் அது. ஹல்லேலூயா. நியூஸ் பேப்பர்ல இப்படி எழுதினது, ஒரு போலீஸ் ஆபீசர் ஜெயில் சூப்பரண்ட் இப்படி எழுதி இருக்கிறது. 9:45 ஆகும்போது என்னுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு போன் கால் வந்தது. சார் தயவு செய்து இன்னைக்கு 10:30 தூக்கு தண்டனை போட்ட அந்த நபரை தூக்க ஏற்றக்கூடாது. இந்த போலீஸ் கேட்டாங்க, அது சொல்லுங்க நீ யாருப்பா? ஹல்லேலூயா. பதில், நான் தான் அவனை கொன்னது. அல்லேலூயா. 1 வருடமாக எல்லா எவிடன்ஸும் இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆமென் அவர் சொல்லுகிறார், நான் தான் அவரை கொன்னது. அல்லேலூயா. இல்லப்பா எவிடன்ஸ் எல்லாமே இவனுக்கு அனுகூலமா இருக்கிறது, சோ ஆனா இவனை கொல்ல போறேன். இல்ல பாஸ்டர், இல்ல சார். அவர் சொல்லுகிறது, அந்த தம்பி இறக்கும் போது வெள்ளை சட்டை நீர ஜீன்ஸ் தானே போட்டது. ஆமா. அவன் பின்னாடி தானே கத்தி இருந்தது. ஆமேன். அந்த சிச்சுவேஷன் எல்லாமே இந்த போலீஸுக்காரர்கிட்ட மறு சைட்ல இருந்த அந்த நபர் போன் கூப்பிடும் போது ஆமென் இந்த சூப்பரண்ட் கேட்டாங்க, இவ்வளோ கரெக்டா பேசுறதுக்கு உனக்கு எப்படி முடியும்? பதில், நான் தான் கொன்னது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லும் போது 9:45 ஆமென். பாச ஜெபம் முடிக்கும் போது 9:45 நீ முழங்கால் போட்டால் ஆமென் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த பதிலோ முன்னாடி வரும். நான் நம்புகிறேன். கிங்ஸ்லி பாஸ்டர் ஜெபித்துக்கொள். முட்டு போடுகிற விஷயத்துக்கு பதில் உண்டு. சாராபாராபா திருசபையே, நீ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமை வெளிப்பட்டால் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் சொல்ல பாஸ்டர். அவன் சொன்னேன், எனக்கு தெரியும் கிங்ஸ்லி பாஸ்டர். பாருங்க, இந்த கிங்ஸ்லி பாஸ்டர் ஒரே ஒரு என்ன சிந்தனை. ஆமென். இங்க இருக்காதுல பெரிய பிரச்சனை. சரி, ஓ ஆண்டவரே இருக்காதான். சரி, ஓகே. விசுவாசம் நம்ம என்ன சொன்னது? விசுவாசம். இங்க எத்தனை பேர் இருக்கு பசம்? சும்மா யா 40. அப்போ இந்த 8.5 ஏக்கர் 8 தோப்புல ஒரு மேடை, தோப்புல ஸ்டேஜ். இந்த 8.5 ஏக்கர்ல எத்தனை பேர் இருக்க முடியும்? ஐயா சொல்லுங்க பஸ். சும்மா ஒரு கால்குலேஷன் பண்ணு பாஸ்.
ஐயா எனக்கு போகணுங்க, வீட்டுக்கு போகணுங்க. எவ்வளோ? 25,000. இஸ்ரவேல் ஜனம் எவ்வளோ இருந்த பஸ்? 6 லட்சம் புருஷர்கள். தாயாரை எந்திரிங்க, நீங்கள் எந்திரிங்க, பின்னாடி போங்க, உட்காரக்கூடாது, பின்னாடி போங்க, வெளியே போங்க. நீ என்ன பாருங்க, என்ன பார்க்க முடியுமா? முடியுதா? இது பார்க்க முடியுதா? கொஞ்சம் கூட தள்ளுங்க. போங்க போங்க போங்க, விழக்கூடாது. ஐயோ விழக்கூடாது. போங்க 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 போங்க. அங்க நில்லுங்க. பார்க்க முடியுதா? கொஞ்சமா ஏறி வாங்க. போதும் வாங்க வாங்க. பாஸ்டர், இது ஒரு 10 சென்ட் இருக்குமா பாஸ்டர்? இந்த இடம் மட்டும். ஓகே. அந்த தாயார் இந்த ஸ்டெப்பு தாண்டி அங்க போன உடனே இது பார்க்க முடியல. இஸ்ரவேல் எத்தனை பேர் இருக்கு பாஸ்டர்? 6 லட்சம் புருஷர்கள். இங்க மெஜாரிட்டி ஏது பாஸ்டர்? இங்க மெஜாரிட்டி யார் பாஸ்டர்? இங்க 6 லட்சம் புருஷரே இருந்ததா லேடிஸ் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு? எப்படி பார்த்தாலும் 25 lakhs இருக்கு. 25 lakhsக்கு 8 ஏக்கர் இருக்க முடியுமா? எத்தனை ஏக்கர் மேக்ஸிமம் நீங்க சொல்லுங்க. பிரின்சிபல் சொல்லுங்க சார். 25 lakhs பீப்புள் இருக்கிறதுக்கு எத்தனை இடம் வேணும்? 100 ஏக்கர் போதுமா பாஸ்? போதுமா? 100 ஏக்கர் போதுமா? நான் இங்க வச்சது என்ன தெரியுமா? பேனாயை மாற்றுங்க. அக்னி சர்ப்பம் ஜனங்களுக்குள்ளால போன உடனே அதெல்லாமே ஜனங்களை கடித்த உடனே இறந்து போச்சுன்னு மோசக்கிட்ட என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. வெங்க சர்ப்பத்தை பார்த்தவன் இங்கே உலக பார்க்க முடியும். 25 lakhsக்கு பின்னாடி நிக்கிற பார்க்க முடியுமா? அங்கே உள்ளவன அந்த பாம்பு கடிச்சா என்ன பண்ண முடியும்? ஹலோ, புரியுதா? அங்கே 25 lakhs மீன்ஸ் 100 ஏக்கர். மோசை எல்லா மவுண்ட்ல போய் கொடி மரத்தை நாட்டல, ஒரே ஒரு மரம். அல்லேலூயா. அதுல எங்க ஆமென் கொடி மரத்துல அந்த பாம்பை ஹல்லேலூயா பிரைஸ் காட் பின்னாடி நிக்கிறவன் நோக்கணும்னா, அவன் உயிரடையணும்னால் ஒரே ஒரு காரணம், இங்கிட்டுமா நோக்கணும். எப்படி? விசுவாசத்துல நோக்கணும். 25 lakhsக்கு பின்னாடி நிக்கிறவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ். கண்ணால பார்க்க முடியாது, விசுவாசத்துல நான் பார்க்கிறேன். என் முன்னாடி ஒரு கோடி இருக்கிறது, அதுக்குள்ளால ஒரு வெங்கட சர்ப்பம் உண்டு. ஓ ஷால்வாராக சண்டராதனா. இன்னி கிங்ஸ் பாஸ் அடுத்த கேள்வி. இத பாக்குறவன் என்ன? சொல்லுங்க பாசமா, சோதனை சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஐயா சம்பாஸ் பாசனால திட்டினே. அல்லேலூயா. சண்டை போடக்கூடாது. ஓகே பாருங்க, இதுக்கு இப்ப இது இங்க என்ன இருக்கு? இதை பார்த்தா என்ன நடக்கும்? அப்ப இதுக்கு ஒரு வல்லமை இருக்குல்ல, சொல்லுங்க. இதுக்கு ஒரு பாஸ்டர், இது இங்க என்னது பாஸ்டர்? சர்ப்பத்தை பார்த்தா என்ன இருக்கு? சொல்லு வரட்டும். அப்ப சர்ப்பத்துக்குள்ள என்ன இருக்கு? அப்ப சர்ப்பத்தை வர்ஷிப் பண்ணலாம்ல? ஹலோ, இங்க டாக்டர் என்ன இருக்கு? அல்லேலூயா. இங்க டாக்டர் என்ன இருக்கு? ஆமா, நேற்றுக்கு பாஸ்டருக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு காலையிலும் பிரச்சனை இல்லை, இப்ப ஏதோ பிரச்சனைக்குள்ளால போறாங்க. அல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தை தொங்க விடல. என்னோட சிந்தனை, இந்த சர்ப்பத்தை தொங்க விடல, இந்த சர்ப்பத்தை இந்த மரத்துல அரைஞ்சாச்சு. எப்படி அரைஞ்சாச்சு? அல்லேலூயா. இப்ப இவங்களை பாம்பு கடிச்சாச்சு. எக்ஸாம்பிள், பயப்படக்கூடாது. ஓகே, இவங்களை பாம்பு கடிச்சாச்சு. அப்ப இவங்களை 4 பேர் இந்த ரோல கடிக்கும் போது ஆமே இந்த தங்கச்சி சொல்றாங்க, நான் பார்க்காது நானு. அல்லேலூயா. மோசே ஒரே ஒரு காரியம் சொன்னது, இங்க பார்த்தவன் கீழே பார்க்க கூடாது. சோதனை சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க பார்த்தவன் கீழே பார்க்க கூடாது. காரணம் கீழே பாம்பு இழைஞ்சு போய்கிட்டு இருக்கும், அது பார்க்காதே. அங்க பார்த்தவனுக்கு இங்க பார்க்க ஆப்ஷன் இல்லை.
4 பேரும் கடியேட்டு கிடக்கிறது. ஆமே, கீழே இப்படியே தடுமாடு. எப்படி பசங்க பரவும் போது பரவும் போது ஆமென், இந்த லேடி இப்படி பறக்கிறது கிடைக்கல, பாம்பு காணல. இவங்க 3 பேரும் ஆமென் பரவும் போது பாம்பு காணல. என்கிட்ட கேட்கிற பாஸ்டர், பாம்பை காணும். நான் இப்படி சொல்லும், பாம்பு இனி அங்க இருக்காது, அந்த பாம்பு தான் அங்கே அரைஞ்சது. சால்வாராபானா, அந்த பாம்பு தான் ஆமென். நீ ஒன்ன கொல்ல பார்க்க அந்த பாம்பு மோசை இங்க அரைஞ்சாச்சு. சால்வாராகா சமல்க சத்தராதனா ஆரிக்கிட்டே தேவன் சொல்லுகிறது, இந்த இரவு வீட்டுக்குள்ளால நடமாடுகிற பாம்பின் வல்லமையை தேவன் இங்கே அறைகிறதா. சால்வாராபானா காசத்தராபானா லட்டிபிக சந்தராதனா. உங்க பேர் என்னமா? ஜெயந்தி. இன்னைக்கு அவன் வாழ்க்கை தேவன் திருப்ப போகிறது. இன்னைக்கு வர வாழ்க்கை இந்த சர்ப்ப கட்டு ஆண்டவர் உடைக்கிறது. சால்பாராபா, இனி மரணம் வராது. ஆண்டவர் அப்படி பேசுகிறது. சால்பாராபா, ஆமென் ஆமென். சமாதானம் இல்லாம உடைக்கப்பட்டவளா நிக்கிற உன்னுடைய சூழ்நிலை தேவன் இன்னைக்கு திருப்புகிறதா. சால்பாரக சண்டராதனா ஆமென். முடியாத ஆண்டவரே, இனி முன்னாடி போக முடியாதுன்னு சொல்லி ஓ ராட்பா ராபானா, இன்னைக்கு நீ திரும்பி வீட்டுக்கு போகும்போது அந்த சர்ப்பத்தின் ஆவி அந்த வீடு விட்டு விலகும், அந்த வீடு விட்டு விலகும். இன்னைக்கு வர வீட்டுக்குள்ளால நிம்மதி தராம பிரச்சனை உண்டு பண்ணி வாழ்கிற அந்த பொல்லாத பிசாசின் கிரியை இந்த இரவு உடைய வந்த ஆவியானவர் பேசுகிறதா. திருச்சபை கரங்களை தட்டி வாவ் சாலாபாராபா. எனக்கு தெரிகிறது, இயற்கை மாறுகிறது, இயற்கை சேஞ்ச் ஆகிறது. ஆவியானவர் ஏதோ அசைவாட விரும்புகிறது. ஆரையோ தேவன் தொட விரும்புகிறது, உடைய விரும்புகிறதா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த இரவு வரும்போது எப்படி வந்து எனக்கு தெரியாது. திரும்பி போகும்போது அந்த சர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு போக கூடாது. அரைந்த சர்ப்பத்தை இல்ல, ஆமென், பக்கத்தில் நிக்கிற ஆண்டவரை பார்த்து போகணும். ஆமென். ஷால்வாராபானா ஷாலக சந்தராதனா ஹுடிபிகா சகதகடகநாதனா. இதுக்குள்ளால இன்னைக்கு சில பாம்பு ஆட போகிறது. பிரைஸ் கார்டு. அந்த மினிஸ்ட்ரி உண்மையை நான் தொடல. ஆமென். எனக்கு விருப்பமே இல்லை. ஆசை விருப்பத்தை பார்த்து சில பாம்பு இன்னைக்கு ஆடும். அல்லேலூயா. பிரைஸ் கார்டு. அந்த பாம்பு ஆடுனா இந்த பாம்பு அதை விழுங்கும். சோ இந்த வடி மகத்தகரமான வடி. இந்த வடியை விழுங்கிறதுக்கு ஊட்டி இல்ல கொடைக்கானல் ஒரு பிசாசுக்கு முடியவே முடியாது. அல்லேலூயா. மோசே அவன் வடி கீழே போட்டோன்னு என்ன நடந்தது? பாம்பாக இது பார்த்தோன்னு மோசே என்ன பண்ணியாச்சு? ஓடியாச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, நில்லு. அவன் திரும்பி நில்லு. அல்லேலூயா. இன்னைக்கு வரை ஓடின அந்த பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுங்க, இன்னைக்கு நீ திரும்பி நில்லு. அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகும். ஏதோ பிரச்சனை உன்னை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது தேவன் சொல்லுங்க, அதுக்கு ஆப்போசிட்டா நில்லு. மந்திரவாதியை பார்த்து ஓடாதே, பில்லி சூரியக்காரனை பார்த்து ஓடாதே, திரும்பி நில்லு. உன்னுடைய அபிஷேகம் பதில் சொல்லும். அபிஷேகம் பதில் சொல்லட்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு தெரியும், ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறது. ஏதோ பொல்லாத கிரியைகள் அவர் உடைக்க போகிறது. சில பிள்ளை சூனியங்கள் உடைக்க போகிறது. சில குடும்பங்களுக்குள்ளால காணப்படுகிற பொல்லாத பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஏகப்பட்ட குடும்பங்களை கெடுக்கிற ஆவி இன்னைக்கு இவங்க அரைக்கிற இங்க அரைக்கிற கொடைக்கனாலே வாழுகிற பொல்லாத பிசாசே உன்னை இங்கே அரைக்கிறேன். ஆண்டவரை பேசும்
ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசும். இந்த இரவு பேசணும். இந்த ஆண்டவரே மகிமை காணாம என்ன அனுப்பக்கூடாது. ஆண்டவரே மகிமை காணாம என்ன அனுப்பக்கூடாது. வீட்டுக்குள்ள மகிமை உண்டாகணும். என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். என் பிள்ளைகளை தொடணும். என் கணவனை தொடணும். என் மனைவியை தொடணும். என் குடும்பத்துக்குள்ளாலே பிரசன்ன வீரர்களோ நாங்க நம்புகிற ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க பிரச்சனைக்கு ஏசப்பா முற்றுப்புள்ளி வைப்பார். நாங்கள் நம்புகிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய நன்மை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார வாழ்ந்தது பிரிஸ்காடு. ஹல்லேலூயா. அவன் ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்ட ஊழியக்காரன். நல்ல ஆஸ்தி இருக்கான தலைமுறைகள் இல்லை. ஆஸ்தி இருந்த ஊழியக்காரன் ஆண்டவர் சொன்னாங்க, ஆஸ்தி எல்லாமே விற்று ஏதோ ஓர்ஃபனேஜ் கொண்டு கொடுக்க சொல்லியாச்சு. ஹல்லேலூயா. நம்மளானா அப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் இல்லை நம்ம சிந்தனை. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க மோர் டைம் ஜெபிக்கும் முதல்ல ஆண்டு சொல்றது, உன்னுடைய ஆஸ்தி எல்லாமே நீ சேல் பண்ணி ஓர்ஃபனேஜ் கொண்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் வார்த்தை அப்படியே கனம் பண்ணினேன். அந்த ஊழியக்காரன் எல்லாமே கொண்டு கொடுத்தா, எல்லாம் கொடுத்து ஓர்ஃபனேஜ் கொடுத்து வீட்டில் வந்து ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா 2 நாள் தாண்டி ஒன்று ஆண்டவர் சொல்றது, தம்பி ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, என்ன ஆண்டவரை இப்படி பேசுகிறது? 4 நாளைக்கு முன்னாடி இருந்தால் சொத்து வித்த காசு இருந்தது, ஒன்றுமே இல்லை ஆண்டவரை. மணி பேர்ஸ் வெறுமையாக இருக்கிறது. ஆண்டவர் மறுபடி சொல்லுகிறது, ஆமென், நீ ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் காசு இல்லை, அதுதான் பிரச்சனை. பேர்ஸில் காசு இல்லை. ஆண்டவர் சொல்லுது, அதுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டு உன் மணி பேர்ஸுக்குள்ள நான் வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா. அந்த ஊழியக்காரன் பதில், ஆண்டவரே காலையில் கூட என்ன பேசுகிற எல்லா அறையை நான் ரகசிய அறைகள் எல்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் 0 ஆக்கும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 1 ரூபா கூட ஒழிச்சு வச்சா அற்புதம் நடக்காது. 0 வரணும். அல்லேலூயா. பாங்கி வாண்டு 0 ஆகும்போது தான் ஏதோ காக்காவை அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. 10,000 வச்சுக்கிட்டு ஆண்டவரே காக்கா அனுப்ப சொல்லக்கூடாது. 0 இருக்கும்போது அவர் ஹீரோ ஆக்குவாங்க. அதுதான் ஏசப்பாவின் ட்விஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணி பேர்த்து போய் செக் பண்ணி பார்த்தா 50,000 ரூபா இருக்கு. பஸ் எத்தனை இருக்கு? ஐயோ, இது புத்தியில் சர்ச் பண்ணக்கூடாது. புத்தியில் சர்ச் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. இது விசுவாசத்தை மட்டும் ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. வேதாகமம் படிக்கும்போது புத்தியில் படிக்கக்கூடாது. புத்தியில் படித்தா சாரா என்னைக்கு மலடிதா. ஹலோ, புத்தியில் படித்தா சாராளுக்கு பிள்ளை பிறகு சான்ஸே கிடையாது. புத்தியில் படித்தா எலிசபெத் என்னைக்குமே மச்சிதான், மலடிதான். அல்லேலூயா. ஆமே, இது புத்தி இல்லை, ரெவலேஷனால் பேசுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அந்த 50,000 எடுத்து வரணும். நம்மளா இருந்தா, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, தந்த 50,000 ரூபாய்க்கு நன்றி ஆண்டவரே. அப்படி அவர் அப்படி ஒன்றும் பேசலை. அந்த பேசோடு கூட ஜெப அறையில் கேறி இப்படி ஜெபித்தாங்க. ஆண்டவரே, இது நான் வைத்த காசு கிடையாது. இது எங்கே இருந்தாலும் உறவிட சொல்லணும் ஆண்டவரே. எங்கே இருந்து வந்த காசு ஆண்டவரே அப்படி சொன்னாங்க. 1984 கேரளாவில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளைட்டில் இருந்த காசு, ஒரு பேக்கில் இருந்த காசு தான், அந்த ஆக்சிடென்ட் ஆக வெளியே போன அந்த பேக்குள்ள காசு தான் நம்ம மணி பேர்ஸில் கொண்டு முடியுமா? எல்லா சிஸ்டம் முடியவே முடியாது. புத்தியில் ஒர்க்கே ஆகக்கூடாது. ப்ளீஸ். அல்லேலூயா. அது எப்படி ஆண்டவரே? குக்கிராமத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற என்னுடைய மணி பேர்ஸில் ஏதோ பட்டணத்தில் ஆக்சிடென்ட் ஆன, வருடங்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன கேஷ் எப்படி இங்கே வரும்? ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நீ பைபிள் படிக்கணும். பைபிளை படிக்கணும். கடலில் ஏகப்பட்ட கோடிக்கணக்காக மீன் இருக்கு. அந்த மீன் கூட்டத்துக்கு ஒரு மீன் வாய்க்குள்ளால் எனக்கு வெள்ளிப்பணம் வைக்க முடியும் என்றால், உன்னுடைய வெறுமையான பேச்சை எனக்கு நிரப்ப முடியும். கரங்கள் உயர்த்தி ஆமென் சொல்ல முடியுமா? என்னுடைய மணி பேச தேவனுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஓ ஹல்லேலூயா.
வசனம் உள்ளால ஏறுன மகிமை தானா வரும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் இன்னைக்கு வசனம் உள்ளால போய்கிட்டு கிரியை செய்துக்கிட்டு இருந்தா மகிமை அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்கும். ஆமே, இந்த கூட்டம் முடியதுக்கு முன்னாடி அந்த மகிமையின் ஃபுல்னஸ் வெளிப்படணும். ஆமே, பூர்ணமாக அந்த மகிமை இறங்கணும். அந்த மகிமை உள்ளால இறங்கினா நீ ஒரு வித்தியாசமான நபராகும். அடுத்த கேள்வி, சத்ரக் மேஷக் எத்தனை பேர்? 3 பேர். தீயில இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? 3 பேரு ராஜா நோக்கும்போது 4வது ஆறு ஆறுபா தேவனா தேவதூதனா மனுஷகுமாரன் 6 இயேசு கிறிஸ்து. அப்ப 4வது வந்து யாரு? கிறிஸ்து. 4வது வந்து யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. நான் சொல்ல நீங்க சொல்ல தவறு. அல்லேலூயா. 4வது வரல, 1வது அவர் தான் வந்தது. அந்த அக்கினிக்குள்ளாலே நீ ஏறுகிற முன்னாடி அந்த அக்கினிக்குள் அவருதான். சாகார கரைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். ஆமே, 4வது வரல, 1வது அவரு. அதுக்கப்புறம் தான் நீ. தெளிவு சொல்றேன் பாஸ்டர், தெளிவு சொல்றேன். ஆமே, இவங்களை தூக்கிக்கிட்டு போனவங்க அந்த அக்கினி பட்டித்தாரு. இவங்களுக்கு ஏதாவது ஏசியாச்சா? இல்ல. காரணம் 1வது அவர் இறங்கியாச்சு. என்னுடைய தேவன், என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய மீட்பர் அவர் தான் பாஸ்டங்க. வா, அதுக்கப்புறம் தான் நீ. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது அழக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவர் இறங்கி நிற்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைக்குள்ளால உள்ள போக அனுமதி தருகிறது. சோ இன்னையிலிருந்து சொல்லணும், என் பிரச்சனைக்கு என் நேசப்பா முன்னாடி நடந்து முத்து புள்ளி வைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயா. பிரைஸ் காட். சில பிரச்சனைக்கு அவர் முன்னாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அவருக்கு தெரியும் உனக்கு தாங்க முடியாது, அந்த பிரச்சனை உனக்கு மீட்கொள்ள முடியாது. அதனால நீ ஃபர்ஸ்ட் இறங்காண்டப்பா, நான் இறங்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அதனால இன்னிருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே கார் வேணும் ஆண்டவரை சொல்லக்கூடாது. கார் இல்லாமல் இருந்தாலும் அவன் மகிமை இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியும். சொல்லுங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, மகிமை இருந்தால் சாதிக்க முடியும். ஐயோ, சிரிச்சுக்கிட்டு பேசுங்க. ஆமே, அல்லேலூயா. கோபத்தோட மூஞ்ச வைக்காதே. மகிமை இருந்தா ஏதாவது சாதிக்க முடியும். பிரைஸ் காட். லேக்கு பக்கம் போகணும்னா பாஸ்டர், லேக்கு பக்கம் போகணும்னா நீங்க பஸ்ல, நீங்க உங்க கார்ல போறாங்க, நான் நடந்து போறேங்க. ஆறு ஃபர்ஸ்ட் போகும். அல்லேலூயா. நான் சொல்றேன், மகிமை வந்தா காரை ஓவர் கம் பண்ண முடியும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆகாவை ரதத்தை விட ஏலியாவின் கால்களுக்கு மகிமை இருந்ததா. 6 குதிரையை கட்டின ரதம் ஸ்பீடா பாய்கிறது. அதை விட ஓடுறதுக்கு தேவன் ஏலியா கால் மேல் ஒரு அபிஷேகம் கொடுத்தது. நான் சொல்லுகிறேன், அந்த கால் மனிதன் கால் கிடையாது, மகிமையின் கால். அது மகிமையின் கால். மகிமையின் கால் உண்டு இருந்தால் எல்லையை ஓவர் கம் பண்ண முடியும். நான் ஒரு ப்ரொபஸியா சொல்றேன் பாஸ்டர். அவன் இன்னைக்கு மகிமையின் கால் உள்ளால் இருந்தா அவன் பிசாசு சொன்ன எல்லை ஓவர் கம் பண்ண முடியும் பாஸ்டர். அவன் 5 வருஷம் இங்க வாழ்ந்து, நான் சொல்றேன் 6வது வருடம் மகிமையில நடக்கணும். மகிமையில நடக்கணும். பிசாசு ஒவ்வொரு கோடையும் தாண்டணும். உனக்கு சாதிக்க முடியாது, உன்னை சாதிக்க வைக்காதுன்னு சொல்லுகிற ஒவ்வொரு கோடையும் தாண்டி தாண்டி முன்னேறணும். சொல்லணும், என்னுடைய தேவன் என்னை படைத்தது அவன் சின்ன விஷயத்துக்கு இல்ல, மகிமைக்காக என்னுடைய தேவன் என்னை படைத்ததா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்களை செய்ய முடியும். விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, பிரச்சனை வரும்போது மனிதர் கூட பேசக்கூடாது. மனிதர் கூட பேசினா பிரச்சனை ஏறிக்கிட்டு இருக்கு. பிபி 100 இருந்தால் அவர் கூட பேசும்போது 200 ஆகும். அல்லேலூயா. சான்ஸ் இருக்கு. பிரச்சனை வரும்போது அவர் கூட பேசணும். ஜெப வரையில் இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு அபிஷேகம் பெற்றவங்க இருக்க வேண்டிய 3 இடம். 1 வீடு, அல்லேலூயா. 2 வசனம், 3 ஜெப அறை.
அல்லேலூயா. வேட்சி போய் வேடிக்கை பார்க்கக்கூடாது, டிவி சீரியல் முன்னாடி இருக்கக்கூடாது, அல்ல அங்கே இங்கே குறை சொல்லக்க போகக்கூடாது. அவன் இருக்க வேண்டிய இடத்துல நீ கரெக்டாக இருந்தா அவன் கனம் பண்ண தேவன் கண்டிப்பாக கனம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாளைக்கு சின்ன சண்டை. அந்த மோசம் சொன்னாங்க எல்லாரும் வாங்குறது சொல்லி எல்லாம் வரும்போது ஒவ்வொரு வடி மாட்டு வரணும், ஒரு கம்பு என்ன பாச கோல் எடுத்துகிட்டு வரணும். எல்லா கோல்லையும் எல்லா கோத்திரத்தின் பேர் எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கொண்டு இந்த சமாகமன கூடாரத்துக்குள்ளால வச்ச உடனே மறுநாளைக்கு ஆரோன் வடி மட்டும் துளிர்த்தது. ஆமே, சாதா ஒரு பெதாம் விஷம் பூக்கிறதுக்கு துளிர் விடுறதுக்கே அவன் கனி கொடுக்கிறதுக்கு 6 வருடம் வேணும். 6 வருடம் வேண்டிய அந்த கோலுக்குள்ளால ஒரே இரவில் ஒரே செகண்டுக்குள்ளால துளிர் விடும்படியாக தேவன் அற்புதம் செய்தால் நான் சொல்லுகிறேன், அந்த வடி சாதா வடி கிடையாது, மகிமையின் வடி. மகிமை மடி உள்ளால வந்தால் சில பிரச்சனைக்கு அந்த வடி பதில் சொல்லும். நீ பதில் சொல்ல வேண்டாம், அந்த வடி பதில் சொல்லும். சத்துருக்கள் வாய் அடைக்கிற அளவில் அந்த வடி பதில் சொல்லும். அல்லேலூயா. சத்துருக்கள் முன்னாடி நான் உனக்கு பந்தியே கிட்ட கேட்கிறேன். சும்மா எனக்கு அப்படி யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு மத்தியானம் சாப்பாடு தந்தா அது பந்தின்னு சொல்ல முடியுமா? எனக்கு மத்தியானம் நீங்க எனக்கு மட்டும் சாப்பாடு போடுறது அது பந்தின்னு சொல்ல முடியுமா? பந்தின்னு சொன்னா எத்தனை வேணும்? எத்தனை சாப்பாடு வேணும் சொல்லுங்க பாஸ். சம்பாசம் ஏற்கனவே கணக்கு சொல்லுங்க பாஸ். நிறைய சொல்ல 50 பேர், 100, 500 பேர் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமே, ஆமே. அப்ப சத்துருக்கு முன்னாடி என்ன ரெடியாகும்? சத்ரு உயர்ந்தாதான் பந்தி கரெக்டா வரும். ஹல்லேலூயா. ஆமே. 5000 பேர் இருக்கும் போது அதுக்கு நடுவில் தான் நான் உனக்கு பந்தியை ஆயுதப்படுத்துவேன். சின்ன சத்ருகன் அழா பந்தி உனக்கு இருக்கிறது. சாராகா சண்டாரா ஒரு டின்னர் இல்ல, ஒரு பெரிய பந்தியே நான் உனக்காக ஆயுதப்படுத்தி இருக்கிறதா. துள்ளி குயித்தருக்கு ஆராதிக்க ஆசை இருக்கு. ஆனா இப்ப மெசேஜ் கொடுத்தா நான் விடுறேன். அல்லேலூயா. சர்ச்சில் போய் சத்தான கூட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம் சொல்லுங்களே. அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த சைலண்ட் நான் வீட்டில் கிச்சனுக்குள்ள இருந்தால் கிச்சன் பரலோகம். ஹலோ ரைஸ் கார்டு இந்த விடு விடு போட்டு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிக்கிட்டு மோசம் வரும்போது செங்கடல் மதுக்கடை தாண்டி உடனே அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் மிகவும் பாரப்படுகிறது. ஆமென். ஒரு பக்கத்தில் வந்து ஒரு மருபூ வனாந்தரத்தில் கூட வந்து அவன் ஒரு தண்ணீர் பார்த்தது, பட் அது குடிக்க முடியல. அது கசப்பாக இருந்தது. சில கசப்புகள் நன்மைக்கு சொல்லுங்க. கசப்புகள் எல்லாமே நன்மைக்கு, சில அழுகை எல்லாமே நன்மைக்கு, சில நிந்தனைகள் எல்லாமே நன்மைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற நிந்தையை பார்த்து அழக்கூடாது, அது நன்மைக்குதான். இன்னைக்கு பிறகு பிரச்சனை பார்த்து அழக்கூடாது, அது நன்மைக்குதான். நான் திருசபையை கட்டி சொல்லுகிறது, இன்னைக்குள்ள பிரச்சனை பெருசு கிடையாது, அதை விட ஒரு நன்மை உனக்கு ரெடி ஆயிருக்கிறதா. அல்லேலூயா. தண்ணி குடிக்க முடிஞ்சதா? இல்லை. தண்ணீர் நல்ல இனிப்பாக இருந்ததா? கசப்பாக இருந்தது. அல்லேலூயா. கசப்பாக இருந்தா அந்த தண்ணீர் மனிதர் குடிக்குமா? மிருகங்கள் குடிக்குமா? அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு வர அந்த அங்க கிடக்கிற அந்த தண்ணீர் மிருகங்கள் குடிச்சிருக்குமா? அல்லேலூயா. என்னத்துக்காக தேவன் ஒதுக்கி வைத்தேன்னு சொன்னா நான் சொல்லுவேன், தன்னுடைய ஜனத்துக்காக மட்டும். அல்லேலூயா. வேற ஒரு மிருக ஜாதி தொடக்கூடாது, வேற ஒரு நபர் தொடக்கூடாது. என்னுடைய ஜனத்துக்கு, நான் கண்ட என்னுடைய பிள்ளைக்கு நான் செப்பரேட்டா ஒண்ணு ஒதுக்கி வைக்கிறேன். விசுவாசம் உள்ளவங்க கரைகள் தட்டுங்க. என்னுடைய தேவன் செப்பரேட்டாக ஒண்ணு எனக்கு ரெடி பண்ணுவார். வாவ் ஷால்மார்சியாக. ஆமென். குடிக்க தொடங்கணும் பிரச்சனை ரெடி பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே மோச கிட்ட கேட்கும்போது மோச சொல்றாங்க, ஆண்டவரே அல்லேலூயா. மோசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னத்துக்கு என்ன பார்க்குற, பக்கத்திலே ஒரு விருட்சம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை கொம்பை வெட்டி தண்ணியில் போடுறோம். சிம்பிளா சொல்றேன். எனக்கு எங்க அம்மா பாசமா
நேற்றுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் இருந்தாங்க, வெள்ளரி பிஞ்சு ஜூஸு இருந்தாங்க, இன்றைக்கி தந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதே கேள்வி, நாங்கள் வீட்டுக்கு போகும்போது காஃபி தராமல் பாவக்காய் ஜூஸ் தந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? கசப்பாக இருக்கும். கசப்புக்குள்ள கொஞ்சம் சீனி போட்டால் இனிப்பு இருக்கும், பட் கசப்பு மாறாது. அல்லேலூயா. பாவக்காய் சாவத்தை காட்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த விருட்சத்தின் ஒரு கம்பு வெட்டி உள்ளால இட்ட உடனே அந்த தண்ணீர் டோட்டலா மதுரமாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு பீஸு தான், ஒரு அந்த மரத்தோட வெட்டி போடல, ஒரு சின்ன பீஸ் தான். அந்த சின்ன பீஸ் அது உள்ளால போகும்போது அந்த தண்ணீருக்குள்ளார இருக்கிற டோட்டல் கசப்பு இழுத்தெடுக்கணும்னா அந்த கொம்பு சாதா கொம்பு கிடையாது, மகிமையுள்ள கொம்பு தான். சில கசப்புகளை இனிப்பாக்கமாக்கிறதுக்கு அது மகிமையுள்ள கொம்புக்கு தான் முடியும். நான் சொல்லுகிறது இதுதான் கல்வாரியில் நடந்தது. அவருடைய இனிப்பு உனக்கு தந்துட்டு உன்னுடைய கசப்பு அவர் இழுத்துக்கிட்டது. அல்லேலூயா. இதுதான் கல்வாரியில் நடந்தது. நான் சொல்லுகிறது அது ஒரு மகிமை, அது ஒரு மகிமை. இந்த இரவு வாழும்போது மகிமையோட வாழணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். அல்லேலூயா. எசப்பா மலை பிரசங்கத்தில் அவன் 3 நாளாக ஜனங்கள் சாப்பிடல, மிக வருத்தத்தோடு இருக்கிறது. 3 பேர் அவன் 3 நாளாக செபிக்க வந்து மீட்டிங்கில் உட்கார்ந்த நபர்கள் ஆமேன் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கும்போது எசப்பாவுக்கு வருத்தம். எசப்பா சீடர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, 3 நாளாக நம்ம கூட இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒண்ணுமே சாப்பிடல, அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? பிலிப்பு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே 200 காசு இருக்கு ஆண்டவரே. புருஷாரம் ஆண்களே எவ்வளவு இருக்கு? 5000 பேருக்கு. இவங்க ஜாஸ்தி, என்னைக்கும் ஜாஸ்தி அவங்க. அல்லேலூயா. அவங்க டோட்டல் அவங்கள கூட்டு 10,000, 2 பிள்ளைங்க வச்சு கூட்டுப்பா, 25,000 பேர் இருக்கு. 25,000 பேருக்கு அவன் உட்காரும் போது அதுல ஒரு சிறுவருக்குள்ளால 5 அப்பம் இருக்கணும் என்றால் அதை இங்க இருந்து தேட முடியாது. ஹலோ, புரியுதா? மேடையில் இருந்தா சின்ன பையனுக்குள்ளால பார்சல் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஆமே, அந்த உணவை கண்டுபிடிக்கணும் என்றால் மேடையை விட்டு இறங்கணும். அல்லேலூயா. ஏகப்பட்ட ஊழியக்காரங்கள் பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் போது நான் சாம்பாஸ்டர்கிட்ட சொல்லணும், கொடைக்கானல்ல இறங்கணும் பாஸ்டர், கொடைக்கானல் இறங்கணும். ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்குள்ள அப்பங்கள் இருக்கு, அது தேடி பிடிக்கணும். அதுதான் ஆந்திரயாவின் மினிஸ்ட்ரி. ஆமென். அல்லேலூயா. நம்ம போகாது, நம்ம போகவே போகாது. அல்லேலூயா. எனக்கு ஆந்திராவை நல்லா பிடிக்கும், ஆந்திராவை நல்லா பிடிக்கும். தமிழ்ல ஆந்திரா தானே பஸ்? ஆந்திரா. அல்லேலூயா. நல்லா பிடிக்கும். பேஸ்கான் பேதுருவை போல அறிமுகப்படுத்த இவர் தான், பேதுருவை கூட அறிமுகப்படுத்தினது இவர் தான். அல்லேலூயா. பிரைஸ் காட். நல்ல குணமுள்ள நல்ல நபர். அவரு அந்த ஜனத்துக்குள்ளால நடக்க தொடங்கினது. ஏதாவது இருக்கு. நான் கேட்குறேன், ஆந்திராவே இன்னைக்கு என்னத்துக்கு நடக்கிறது? அவர் சிம்பிளா சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தை சின்ன ஒரு உணவு இருந்தா அந்த சின்ன உறவை வெகு பந்தியாக்க முடியுமுள்ள கருத்துள்ள ஆண்டவர் என் பக்கத்தில் உண்டு. நான் சொல்லுகிறது, சின்ன உணவாக இருந்தாலும் இயேசு கையில கொடுத்தால் ஒரு பந்தியாக தேவன் அதை மாற்றுவார். ஆமென். ஜெபத்தை இயேசு கையில கொடுங்க. ஆமென். வாக்குத்தத்தம் இயேசு கையில கொடுங்க. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவாங்க, கேட்ட தூதுகள் கேட்ட வார்த்தைகள் வாக்குத்தத்தம் பெருசு பெருசு. இன்னைக்கு எல்லாமே நடந்தாச்சா? எல்லா வாக்கு நடந்தாச்சா? உண்மை சொல்லுங்க. கேட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் நடந்தாச்சா? இல்லை. அப்ப இனி நடக்க வேண்டி இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் தன்னுடைய கிரியை செய்யாமல் திரும்பி வராது. நான் நினைக்கிறேன் கேள சிஸ்டர், 2025 நினைச்சு ஆராதிக்கணும்னு. நீங்க போகும்போதெல்லாம் அந்த வார்த்தை திரும்பி போகாதனாலே அந்த வாக்குத்தத்தம் நீ போகிற இடையிலெல்லாம் உன் கூட நடந்துகிட்டு இருக்கிறதா? ஆமென். எங்க போனாலும் ஆமென், அந்த வாக்குத்தத்தம் பக்கத்துல இருக்கு. அது சொல்லு, நிறைவேற்றாம எனக்கு திரும்பி போக முடியாது. I am waiting for you. உனக்காக அந்த வாக்குத்தத்தம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா?
அப்போ கிங்ஸ்லி பாஸ்டர் நமக்கு நம்பலாம். நம்ம விருந்தங்கள் வந்து சொன்ன எல்லா தீர்க்கதரிசனம் நடக்கும். அல்லேலூயா, நடக்கும். பிரைஸ் காட். அந்த ஆமேனுக்கு ஒரு அர்த்தம் நான் சொல்கிறேன். அந்த ஆமேனுக்கு மட்டும் அவர் சொன்ன ஆமேனில் ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சாச்சு. அல்லேலூயா. பெங்களூர் பகுதியில் தெரியும் எம்ஏ வர்கீஸுக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அவன் மலையாளி விசுவாசிகள் மட்டும் அவன் 6,000 மெம்பர்ஸ் இருக்கிற அந்த மலையாளி சர்ச்சுக்குள்ளாலே கேரளாவில் இருந்த ஒரு நல்ல பிரபலமான தீர்க்கதரிசி பாஸ்டர் சாமச்சன் புலலூர் அவர் போய் ஒரு லேடி தலையில கை வச்சு இப்படி சொன்னாங்க, ஏய் ஒரு அண்ணாளை போல நீ அடுகிறது, நெக்ஸ்ட் ஆண்டவர் நெக்ஸ்ட் வருடம் ஆண்டவர் உனக்கு தலைமுறை ஒரு சமூகத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள போல அன்னைக்கு அவங்களும் சத்தவர் தான், பேசவே இல்லை. அந்த சபையே செத்து போன சபைன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு அல்லேலூயா சொல்லதுக்கு ரீசன் இல்லை. காரணம் அவங்களுக்கு தெரியும் அந்த லேடிக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி 2 வருடம் ஆச்சு. அல்லேலூயா. அந்த லேடி கிட்ட தான் இவரு போய் என்ன சொன்னது? அல்லேலூயா. நம்ம ஆயிருந்தா ஆமாம் அந்த கள்ளத்திற்கு இன்னைக்கு ஏற்றக்கூடாது சர்ச்சுக்குள்ளால. பிரைஸ் காட். 4 டாக்டர்ஸ் தான் சேர்ந்து தான் அந்த ரிமூவ் பண்ணது யூட்ரஸை. நெக்ஸ்ட் இயர் அதே 4 டாக்டர்ஸ் டெலிவரி எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஆண்டவர்கிட்ட என் ஜெப அறையில கேட்டேங்க, ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னது, இல்லாதகளே நான் அழைத்து கூப்பிடுவேன். இந்த இரவு சொல்லுகிறது, உனக்கு தேவை அழைத்து கூப்பிடுவேன். இல்லாதவைகளே உண்டு பண்ணுகிற தேவன். உன் சர்ச்சை பார்த்து, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து இல்லாததை உண்டு பண்ணுகிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சிம்பிளா முடிச்சாச்சு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி 6,000 விலுவர் இருக்கு. 1999 அந்த தூத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்டக்கான போது யூட்ரஸ் இல்லாதவள ஆமேன்னு சொன்னாங்க. அந்த ஆமேனுக்குள்ளாலதான் நான் அற்புதம் செய்தது. அல்லேலூயா. சில ஆமேனுங்களை சும்மா சொன்னா போதும், அந்த ஆமேனுக்குள்ள அற்புதம் வரும். அல்லேலூயா. யூட்ரஸ் உள்ள ஏகப்பட்ட நபர்கள் அந்த சர்ச்சுக்குள்ள இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த வாக்குக்கு முன்னாடி டவுட்டா இருக்கும் போது யூட்ரஸ் இல்லாதவள் ஆமென் சொன்னாங்க. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, யூட்ரஸ் உள்ள எல்லா லேடிஸும் அப்படி மௌனமாக இருந்தது. பட் அவளுக்கு தெரியும் யூட்ரஸ் இல்லை. பட் அவளுக்கு தெரியும், நான் ஆமென் சொன்னா இந்த ஆமென் வார்த்தையில தேவன் அற்புதம் செய்வார். இந்த இரவு அற்புதம் செய்கிற ஆண்டவரே ஆமென் சொல்லி கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அந்த பையன்கிட்ட என்ன இருந்தது? அப்பவும் அடுத்த கேள்வி, இந்த பாஸ்டரோட ஒரு 10 மணி முடியும். இந்த ஆப்பம் எத்தனை நாளுக்கு நல்லா இருக்கும்? கேடாகாம கெட்டு போகாம எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள். அது ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க. 1 நாள். என்ன இந்த தம்பி எங்க இருக்கிறது? வனாந்தரத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கா? அல்லேலூயா. ஆப்பத்தின் கேரக்டர் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இது கெட்டு போகும், புளிச்சு போகும். ஏசப்பா புளிச்சு அப்பம் கொடுக்கல. சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆப்பத்தின் கேரண்டியே 1 நாள் மேக்சிமம். ஆனால் இந்த 3 நாளும் இது கெட்டு போகாம ரீசன் இருந்தது மகிமையில. புரிகிறதா? மகிமையில இருந்தா கெட்டு போகாது. பிசாசானவன் எவ்வளவு திட்டம் போட்டாலும் நீ மகிமைக்குள்ளால இருந்தா நீ கெட்டு போகவே போகாது என்று நான் ஆவியிலே தீர்க்கதரிசனமாக பேசுகிறதா? ஆமென். கெட்டு போகாது. சோதனை சொல்லுங்க. கெட்டு போகாது. அல்லேலூயா. கெட்டு போகாது. அந்த ஆப்பத்தை கிட்ட கேட்டாங்க. அப்பமே 3 நாள் இருக்கு. ஆமே. பாருங்க, நீ என்னப்பா கெட்டு போகாம இருந்தது? அது சிம்பிளா சொல்றாங்க. ஆசை இருக்கு பாஸ்டர், கேரக்டர் வெளிப்படுது. பட் இப்ப இருக்கிறது ஜீவனுள்ள அப்பத்தின் கரத்தில். ஆனால் என்னுடைய கேரக்டர் எனக்கு வெளிப்படுத்த முடியாது. நான் இருக்கிற வேற ஒருவன் கரத்தில். நான் சொல்லுகிறது, நீ ஏசப்பாவின் கரத்தில் இருந்தால் அவர் உன்னுடைய கேரக்டர் இல்ல, அவருடைய கேரக்டர் உனக்குள்ளால கொண்டு வந்து உன்னை வித்தியாசப்படுத்தும். அல்லேலூயா.
சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சும்மா பார்க்கணும். சர்ச்சில் வரும்போது அவங்க விளையாட்டெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டு ஆராதனை கவனிக்க இருக்கக்கூடாது, அது பார்க்கணும். அவங்க கிட்ட ஒரு பார்சல் கிடச்சா 1 மணி நேரத்துக்குள்ளார அவங்க சும்மா ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும், ஓப்பன் பண்ணும். சாப்பிடாது. நம்ம இப்போ சாப்பிடு, நம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். அவங்க சாப்பிடாது. ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, 3 நாளாக இந்த பார்சல் தம்பி திறக்கவே இல்லை. இருந்த இடம் மகிமையின் இடம். மகிமையின் இடத்தில் இருக்கும் போது இங்கே உள்ள உலக பிரகாரம் எல்லா காரியங்களும் மறந்துவிடும். அதுதான் மகிமையின் பெனிஃபிட். ஹல்லேலூயா. இன்னைக்கு செல்லும் மறக்கணும். அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளால ஏறணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்க ஒரு மனசு உள்ளால இருந்தால் ஆண்டவர் செல்ல நிரப்புவார். அல்லேலூயா. ஐயோ, என் சட்டை விடையக்கூடாது, சாரி விடையக்கூடாதுன்னு சொன்னால் ஆண்டவர் பக்கத்திலே வராது. பிரைஸ் காட். இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு மகிமை தேவை ஆண்டவரே, எனக்கு ஒரு மகிமைக்குள்ளால நிற்கணும். பைபிள் சொல்லுகிறது, அந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து எங்கே இருக்கிறது? நமக்குள்ளாலே, பக்கத்திலே இல்லை. அந்த கோவிலில் இந்த சைடு இல்லை. எங்கே இருக்கிறது சொல்லுங்களே? நமக்கு. ஐயோ சொல்லுங்க. நமக்கு சொல்லும் போது பயம் வருது. பிசாசு நல்ல ஐயோ சொல்ல, இந்த இயேசு எங்க இருக்கிறதா? எனக்குள்ள அப்படி சொல்ல. எனக்குள்ள இருக்கிறதா? எனக்குள்ள இருக்கிறதா? சிங்க குட்டி ஒருக்கலும் பூனை குட்டி ஆகாது. அல்லேலூயா. இயேசு உள்ளால இருந்தவன் அவன் சின்ன கிறிஸ்து தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உள்ளால இருந்தா இப்ப ஆறு இருக்கு. கிங்ஸ்லி பாஸ் இல்ல, ஆறு இருக்கிறது. அப்ப இவர் ஆறு. ஐயோ நாளைக்கு என்ன? ஒரு சின்ன கிறிஸ்து. பிரைஸ் காட். சின்ன கிறிஸ்து. சின்ன கிறிஸ்து நம்ம தான் சொல்லுவாங்க, பிசாசுக்கு சொல்லும். நோ நோ, அந்த இயேசுவின் அதே வல்லமை இவனுக்குள்ளால் அந்த வல்லமை இவனுக்குள்ளால் இருக்கு. அந்த இயேசுவுக்கு லாசரை உயிர் பிழைக்க முடியுமானால் கிங்ஸ்லி பாஸுக்கு முடியும். அந்த இயேசுவுக்கு சப்பானி என்று வைக்க முடியுமானால் உள்ளால் இருக்க உனக்கு முடியும். பிகாஸ் இது இயேசு. அல்லேலூயா. புரிகிறதா? டீ போட தெரியுமா? டீ போட தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் இவர் என்ன கூப்பிட்டா இங்க வரக்கூடாது, பின்னாடி கேள்வி கேட்காது. ஓகே சொல்லுங்க. டீ போடுறதுக்கு என்ன வேணும்? பால் வேணும், சீனி வேணும், டீ தூள் வேணும், தண்ணி வேணும், அடுப்பு வேணும், நெருப்பு வேணும். பானை வேண்டாமா? பானை வேணும். அல்லேலூயா. இது எல்லாமே மிக்ஸ் ஆனாதான் டீ எனக்கு தரும்போது அந்த டீக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? தண்ணி இருக்கு, டீ இருக்கு, டீ தூள் இருக்கு, பால் இருக்கு, சீனி இருக்கு. இது நான் உள்ளால போகும்போது இதெல்லாம் செப்பரேட் ஆகுமா? ஆகாது. இங்கே குடிச்சுதான் உள்ளால போகும். இங்க இயேசு வந்தா உள்ளால இயேசுதான். இயேசுதான். டீ என்ன சொன்னா இயேசு. அதுக்குள்ளால இருக்க இன்கிரீடியன்ஸ் தான் கிருபாவரங்கள். இயேசு உள்ளால வந்தால் கிருபாவரங்களும் வரும். ஹல்லேலூயா. நம்ம அதை யூஸ் பண்ண, அதுதான் பிரச்சனை. ஐயோ பிரிஜித் பாஸ்க்கு மட்டும்தான் தீர்க்கதரிசனம் இருக்கு. நோ, அவரை விசுவாசித்தால் அந்த டீ உள்ளால வந்தால் இன்கிரீடியன்ஸ் உள்ளால இருக்கா. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கும் பிசாசோட்டம் வர உண்டு. சொல்லுங்களே. அல்லேலூயா. நான் எனக்கும் கிங்ஸ்லி பாஸ்க்கு மட்டும் இல்லைன்னு விசுவாசித்த எல்லாருக்கும் கிடைக்குது. சுகமளிக்க வர உங்களுக்குள்ளால இருக்கு. காரணம் உள்ளால இயேசுதான் இருக்கிறதா. ஆமே. இப்ப நீ இல்ல, கிரியை செய்கிறது இயேசுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நேற்றுக்கு பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, டான்ஸ் பாடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது நாக்கு இப்படியே வெளியே வந்தாச்சு, அது இவ்வளவு வந்தாச்சு, அது இங்க ஆடுறாங்க, நாக்கு சேர்ந்து ஆடுறாங்க. எனக்கு வெளியே போக முடியாது. இது பார்த்தா எப்படி ஓட முடியும்? அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அது அப்படியே என்னை பார்த்து அவன் நானும் நடுங்கியாச்சு. அல்லேலூயா. ஸோ
அந்த இரவில் 7 மணிக்கு பிசாசு இலங்க தொடங்கின அந்த லேடி அவ ஃப்ரீ ஆகும்போது இரவு 12 மணி 149 பிசாசு அந்த லேடிக்குள்ளால இருந்தது. அல்லேலூயா, ஆமென். இங்கே ஏகப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் வந்தது. அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இயேசுக்கு முன்னாடி நாங்கள் இப்படிதான் நிற்பேன். அது எனக்கு பிடித்தது. நான் சொல்லுகிறது, எனக்குள்ளால இருக்கிற இயேசுக்கு முன்னாடி ஒரு பிசாசுக்கும் இருக்க முடியாது. எல்லாம் பொல்லாத பிசாசா இருந்தாலும் தேசாதிபதியா இருந்தாலும் இருக்க முடியாது. ஓ, கண்ட்ரோல் பண்ணுகிறவரே சொல்லுங்க சொல்லுங்க. யாரு? ஐயோ, அது விடு, மெம்பர் வானமண்டலம் விடு. எனக்கு அது பிடிச்சது. அல்லேலூயா. இன்னைக்கு வர அதுதான், இன்னைக்கு வர அதுதான், இனி அது கிடையாது. இன்னும் நீ தான் தேசாதிபதி. உனக்குள்ளால இருக்கிற இயேசு, நீ நடக்கும் போது நீ எல்லாம் நடக்கிறது அந்த ஸ்பிரிட் அல்ல, அந்த ஸ்பிரிட் உடைக்கிற இயேசு உனக்குள்ளால இருக்கும் போது நீ தான் தேசாதிபதி. ஆமென். ஏகப்பட்ட நபர்களை பிசாசு அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு, நான் தான் தேசாதிபதி. அல்லேலூயா. நீ சொல்லணும், இல்ல எனக்குள்ளால யூதாவின் சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் நடக்கும் போது ஒரு மிருகமும் முன்னாடி நிற்க முடியாது. அப்படியானால் எனக்குள்ளால இருக்கிற இயேசு நடக்கும் போது ஒரு பிசாசுக்கும் முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவு யூதாவின் சிங்கம் எந்திரிக்கட்டும். அல்லேலூயா. உள்ளால இருக்கிற இயேசுவை பற்றி நல்ல வெளிப்பாடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த இயேசு உள்ளால இருந்தா சர்ப்பம் வரவே வராது. அல்லேலூயா. அதுக்கு ரத்தம் வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு இயேசுக்கு ரத்தம் வேண்டாம், இயேசுக்கு ஆடு வேண்டாம், கோழி வேண்டாம். இயேசுக்கு இதயம் மட்டும் கொடுத்தா போதும். அந்த இதயத்துக்குள்ளாலே நீ கொடுத்தால் அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். அல்லேலூயா. நீ போக வேண்டிய இடம் என்ன அவரு சொல்லி தருவாங்க. என்ன பேசணும், என்ன செய்யணும் அவர் சொல்லி தருவார். இரவு அந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவை சுமக்கிற, விசுவாசத்தை சுமக்கிற நல்ல நபர்கள் ஆகும்படியாக கர்த்தர் உங்களை உதவி செய்யட்டும். எந்திரிக்கலாம், ஜெபிக்கலாம். ஒரு விஷயம், அந்த சேரெல்லாம் பின்னாடி போட்டு